ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ராகி சேமியாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அணில் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ ராகி சேமியாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், இல்லை நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக ஊற வச்சா சேமியா குழஞ்சிடும். ஸோ ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ண சேமியாவை அப்படியே எடுத்து கொட்டினா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா சேமியா குழஞ்சிடும். ஸோ அதனால் இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சேமியாவை கண்டிப்பாக ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஒரு மூடி தேங்காவும் இது போல் துருவி வச்சுக்கிட்டேன். ஸோ வேக வச்ச சேமியாவை இன்னொரு பேனில் மாற்றிக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சம் தேங்காய், தேவையான அளவு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஹெல்தி, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பீட்ரூட் கேரட் ஜூஸ்க்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் கேரட் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். நேற்று மேரினேட் பண்ண ஃபிஷ் கொஞ்சம் இருந்தது. தென் சுவரட்டி ஈரல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிரேவி பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஈரல் சுவரட்டி இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் குக்கரில் நல்லெண்ணெய், ஜீரகம், வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சுவரட்டி ஈரல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் மிளகு ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு தக்காளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. தென் ரைஸ் குக்கரில் அரிசியும் போட்டுட்டேன். நோம்புக்கு உப்பு கடை போட்டது கொஞ்சம் தட்டாமல் இருந்தது. அதை இது போல் ஃப்ரை பண்ணி தான் தட்டணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரில. அம்மா வீட்டில் ஃப்ரை பண்ணாமல் தட்டுவாங்க, மாமியார் வீட்டில் ஃப்ரை பண்ணி தான் தட்டணும்னு சொல்லுவாங்க. இது தட்டுறதுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். தட்டுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ஸோ நான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். எனக்கு குக்கிங்கில் தெரியாத ஒரே கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது தான். மாமியை ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்க வர மாதிரி தெரியல. ஸோ நானே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உடச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி மாங்காயில் சம்மந்தி சாப்பிடணும் போல் இருந்தது. அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஜீரகம், இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, மாங்காவை இது போல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மாமி கொஞ்சம் நன்னாரி சர்பத் கேட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் அவங்களுக்கு அதுவும் போட்டு கொடுத்துட்டேன். தென் ஒரு அரை மூடி தேங்காவை இது போல் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் அதில் கருவேப்பிலை, இஞ்சி, மிளகாய், வெங்காயம், மாங்காய், உப்பு, ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சம்மந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு ஒயிட் ரைஸ், சம்மந்தி, ஈரல் சுவரட்டி கிரேவி, எக் அண்ட் ஃபிஷ். உங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அண்ணன் பொண்ணு ஸ்கூலில் ஆனுவல் டே. நான் கொஞ்சம் டைம் ஆகி தான் போனேன். ஏன்னா அண்ணனோட குட்டி பையன் ஒன்று வீட்டில் இருக்கா, என்னோடய பாப்பாலாம் இருக்கா, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஈவினிங் ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்து அழைச்சிட்டு வரணும். நான் வரத்துக்குள்ளே அண்ணன் பொண்ணு ஸ்பீச் முடிச்சிட்டா. அவள் டான்ஸுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ரக்கடாக இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள டீச்சர்ஸ்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களும் ஆடும்போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த சாங்கோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் சாங்கோட சேர்த்து அப்லோட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் காப்பிரைட் விழுந்துருச்சு. ஸோ டெலிட் பண்ணிட்டு திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாப்பா நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளும் சேர்ந்து கிளாப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. வேலை மெனக்கெட்டு யூடியூப்பில் எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதில் சின்ன ஒரு மிஸ்டேக்காகலாம் காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காப்பிரைட் பார்க்கும்போது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே ஒரு 4, 5 காப்பிரைட் கிட்டே வந்துருச்சு. சேனல் எதுவும் பிளாக் ஆகிட்ட போதுன்னு பயந்துட்டு நான் காப்பிரைட் வந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு பின்னாடி அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அது டெலிட் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஸ்டார்ட்டிங்கில் நினப்பேன் வீட்டில் நார்மலாக செய்கிற வேலையே நம்ம ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம், இது பெரிய வேலையான்னு நினப்பேன். நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே நம்ம குக் பண்ணும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இழுத்துரும். தென் ஹனா பாப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. எல்லா குட்டீஸும் சேர்ந்து நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் ஆடினதுலாம் பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து ஒரே ஆட்டம். என் பாப்பாவுக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகலை. ஆனால் அவள் அக்கா என்ன ஸ்டெப் போகிறாளோ அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்ருக்கா. டான்ஸ் ஸ்டெப் 1 டைம் சொல்லி கொடுத்தாலே நல்லா பிக்கப் பண்ணிட்டு அவள் அக்கா மாதிரியே ஸ்டெப் போட்டுட்டு இருந்தா. ஸோ ஹனா ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆனுவல் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் எதுவும் குக் பண்ணல. நைட்டு பரோட்டா வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.